ரத்தன் டாட்டாவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவே ரத்தன் டாட்டா அவருடைய எம்ப்ளாய்க்கு அவங்களோட டெசிஷனுக்கும் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட ஃபேக்ட்ரியில் எல்லா எம்ப்ளாயும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் குரூப்பாக உட்காந்து சாப்பிடாம டெய்லி தனியாக போய் சாப்பிட்டு வந்தார். அது ஏன் தனியாக போகிறாரு அப்படின்ட்டு மற்ற எம்ப்ளாயிலாம் ஒரு நாள் அவரை பின்தொடர ஆரம்பித்தாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாயி லாரி டிரைவர்லாம் உட்காந்து ட்ரக் டிரைவர்லாம் உட்காந்து எங்கே சாப்பிட்றாங்களோ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. இது ஏன் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் டாப் பொசிஷனில் இருந்தாலும் அந்த ட்ரக் டிரைவர் கூட உட்காந்து சாப்பிடும்போது எப்படி டெய்லி அந்த வண்டி ஓடுது, அந்த வண்டியில் என்னென்னலாம் கம்ஃபர்ட் இருக்குது, என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கூட டெய்லி சாப்பிடும்போது உட்காந்து கேட்பார். அதை பொறுத்து அதில் ஏதாச்சும் குறை இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட R&D டீம் கிட்ட சொல்லி அதை சரி செய்வார். இது ஒரு நாள் ரத்தன் டாட்டா கிட்ட போச்சு. இதை பார்த்துட்டு அந்த எம்ப்ளாய்க்கு ஏதாச்சும் ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அடுத்த லான்ச் பண்ண டாடா சுமோ அப்படின்ற காரோக்கு அவர் பேரை வச்சார். அந்த எம்ப்ளாயி பேர் சுமன் முல்ஹாக்கர். ஆல் தி பெஸ்ட்.